ஆயுத பூஜை முன்னிட்டு தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது, எதெல்லாம் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க, என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆயுத பூஜை முன்னிட்டு தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு முதலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் என்னென்னு பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபட்டி, சுசரா விஜயன் மற்றும் ரக்ஷன்லாம் நடித்த படம் வேட்டையன். வேட்டையன் படம் அஃபிஷியலாக அக்டோபர் 10 ஆயுத பூஜை முன்னிட்டு தமிழ் சினிமாவில் பிக் பட்ஜெட் மூவியாக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. படம் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தின்னு 4 லாங்குவேஜில் அக்டோபர் 10 ஆயுத பூஜை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜெய்பீம் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் டிஜே ஞானவேல் ராஜாவோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட ஆன்லைன் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜெயிலர் படத்துக்கு அடுத்ததாக இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஜெயிலர் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. இப்போது ஜெயிலர் படத்துக்கு அடுத்ததாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடிக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் ஜீவா மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிப்பில் அடுத்த படம் பிளாக் படம் ஒரு த்ரில்லர் படம். அஃபிஷியலாக படம் அக்டோபர் 11 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகிற அடுத்த தேதியில் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. பிளாக் படத்தோட ட்ரெய்லருக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கன்னட நடிகர் துருவா சராஜோட நடிப்பில் அடுத்த படம் மார்டின் ஒரு பேன் இண்டியா படம். படம் அஃபிஷியலாக அக்டோபர் 11 தமிழ்லையும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஆயுத பூஜை முன்னிட்டு இந்த படமும் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஆயுத பூஜை முன்னிட்டு தமிழ் சினிமாவில் 3 படங்கள் அஃபிஷியலாக தமிழில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் ரஜினிகாந்தோட வேட்டையன், ஜீவாவோட நடிப்பில் பிளாக் மற்றும் துருவா சராஜோட நடிப்பில் மார்டின், இந்த 3 படங்களும் ஆயுத பூஜை முன்னிட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஓடிடியில் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்க படம் டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்க படம் வாழை படம் எமோஷ்னலாக நிறைய ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகியிருந்தது. இப்போ இந்த படம் அஃபிஷியலாக அக்டோபர் 11 டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் மல்டி லாங்குவேஜில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அக்டோபர் 11 வெளியாகுது. அக்ஷய் குமாரோட நடிப்பில் சூரரை போற்று படம் பாலிவுட்டில் ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாலிவுட்டில் ரீமேக் பண்ண டைட்டில் சர்ஃபிரா. படம் தியேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. இப்போது சர்ஃபிரா படம் அஃபிஷியலாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் அக்டோபர் 11 ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 2 படங்களும் அஃபிஷியலாக அக்டோபர் 11 ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. இதை தவிர்த்து வேறு எதனா புதிய படங்கள் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிப்பு வந்தாலோ இல்லைனா ரிலீஸ் பண்ணாலோ நம்ம சேனலோட அப்கமிங் அப்டேட்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு அஃபிஷியலாக இந்த படங்களெல்லாம் ஆயுத பூஜை முன்னிட்டு தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.